வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம வீட்லயே ராகி மாவு வச்சு நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஈரமில்லாத கடாய அடுப்புல வச்சுட்டு 1 கப் ராகி மாவு சேர்த்துருங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. இத அடுப்புல இருந்து எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நல்லா சாஃப்டான மாவாக கலந்து விட்டுருங்க. முறுக்கு புடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்க தட்டை போட்டிருக்கேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு நம்ம கலந்து வச்சிருக்க ராகி மாவை உருண்டையாக பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. இதை அப்படியே இட்லி தட்டில் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை இட்லி மாதிரியே வேக வைக்க போகிறோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கும் போது இட்லி தட்டை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதை அடுப்புல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா பிரிச்சு வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. இப்போ இதுல நீளமா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 கேரட், 5 பீன்ஸ், 1 குடை மிளகாய், கொஞ்சமா முட்டைக்கோஸ், பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. காய்கறி எல்லாமே பாதி வதங்கினாலே போதுங்க. அடுத்து இதுல 1 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷத்துலேயே மசாலாவோட பச்சை வாசனை சுத்தமாக போயிருங்க. அடுத்து இதில் 100 மில்லி அளவுக்கு தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ராகி நூடுல்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி நூடுல்ஸும் காய்கறிகளும் ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ந்துருச்சுங்க. இப்போ இதில் பொடியா நறுக்குன மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான ஹெல்தியான ராகி நூடுல்ஸ் ரெடி. கால்சியம் நிறைந்த இந்த ராகி நூடுல்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு தயாரிக்கப்படுற பேக்கெட்ல இருக்க நூடுல்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.